Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm fundamentals உடைய illustration பசம் பார்க்கலாம். A, B, C, D அப்படின்னு 4 பேரு firmல பார்ட்னர்ஸா இருக்காங்க. இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் டீட் வந்து எதுவுமே போடல. ஓகேவா? கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே இதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் நான் இப்போ ஷார்ட்டா சொல்றேன். இதை வச்சுதான் நம்ம illustration 1 போட போறோம். ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ் வந்து நாட் அலவுட். ஓகேவா? யாருக்குமே சேலரியோ ரெமுனரேஷனோ கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலா தான் பிரிக்கணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலாம் கிடையாது. எல்லாருக்குமே ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அதை ஈக்குவலா தான் பிரிச்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ் பை த பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 6% மட்டும் தான் அலவுட் பர் ஆனம்க்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். A has contributed maximum capital. He demands interest on capital at 12% per annum. So A வந்து maximum capital contribute பண்ணிருக்காங்க. அதனால interest on capital 12% வந்து கேக்குறாங்க. So 12% வந்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா interest on capital யாருக்குமே கிடையாது. இது கீழே ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க. No interest on capital is payable to any partner. Therefore A is not entitled to interest on capital. ஓகேவா? B has withdrawn 1000 rupees per month. Other partners ask B to pay interest on drawings at 10% per annum to the firm, but B does not agree to it. அதாவது Bன்ற ஒரு பர்சன் என்ன பண்றாரு, மந்த்லி 1000 rupees வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஓகேவா? அவருடைய பர்சனல் யூஸ்க்காக. ஸோ அதர் பர்சன்ஸ் எல்லாரும் B வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்க சொல்லி கேட்கறாங்க 10% per annum. ஸோ இப்போ B வந்து அதுக்கு அக்ரி பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கிடையாது. ஸோ B வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்க வேண்டாம். No interest is chargeable on drawings made by the partner. Therefore, B need not to pay the interest on drawings. Okay. Next, loan advanced by C to the firm is 10,000 rupees. He demands interest on loan at 9% per annum, and A and B do not agree with this. அதாவது Cன்ற பர்சன் என்ன பண்ணிருக்காரு, 10,000 rupees லோன் வந்து கொடுத்திருக்காரு, கம்பெனிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 9% கேட்கிறாரு. ஸோ 9% வந்து கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன்னா 6% மட்டும்தான் அலவுட். ஓகேவா? பர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு. சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேபிள் அட் 6% per annum. Therefore C is to get interest at annum on 10,000 rupees. So 10,000 rupeesக்கு 6% இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் Cக்கு வந்து கிடைக்கும். D demands salary at the rate of 5,000 rupees per month as he spends full time for the business. B and C do not agree with this. அதாவது ஏபிசி 3 பேருமே பிசினஸ் வந்து பாத்துக்கல. டி தான் வந்து பாத்துக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் சேலரி கேட்கிறாரு 5,000 rupees per monthக்கு. ஸோ இது வந்து நம்ம கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம கொடுக்க கூடாது. அக்கார்டிங் டு த ரூல் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா யாருக்குமே சேலரியோ ரெமுனரேஷனோ கொடுக்க கூடாது. நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. ஸோ ரெமுனரேஷனோ சேலரியோ யாருக்குமே கிடையாது. ஸோ டிக்குமே கிடையாது. A demands a profit to be shared in the capital ratio, but B, C and D do not agree. A வந்து capital ratio படி ப்ராஃபிட் வந்து பிரிக்க சொல்றாங்க. ஆனா B, C, D வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ரேஷியோ அப்படின்றதே கிடையாது. அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலா தான் இருக்கணும். ஈக்குவலா தான் உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பிரிச்சுக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.